கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. உண்மையான சேவை. வெகு மனத்தாழ்மையோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போஸ்தலர் 20:19. தங்கள் பாதங்களின் மேல் நிற்பதைக் காட்டிலும் அதிகமாக தங்கள் முழங்கால்களின் மேல் நிற்கும் பரிசுத்தவான்கள் சிலர் எக்காலத்திலும் தேவனுக்கு உண்டு. மரியாள் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தண்டை இருந்து மிக தாழ்மையானதொரு சேவை செய்வதை யோவான் 12:3 நாம் காண்கிறோம். அவள் தனது சரீரத்தின் மிக உயர்வான பகுதியை, அதாவது தன் தலைமயிரை, கர்த்தராகிய இயேசுவினுடைய சரீரத்தின் மிக தாழ்வான பகுதிக்கு, அதாவது பாதங்களுக்கு சேவை செய்வதற்கென்று பயன்படுத்தினாள். அநேகர் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் அவருக்கு ஊழியம் செய்வது எப்படி என்பதை அவர்கள் அறியாதிருக்கின்றனர். தேவனை சேவிப்பதற்கு ஒருவனுக்கு தேவையானது மனத்தாழ்மையே. கர்த்தராகிய இயேசு மிகுந்த தாழ்மையுள்ளவர். தாழ்மையுள்ள இயேசுவுக்கு ஊழியம் செய்ய தாழ்மையுள்ளவர்களால் மட்டுமே கூடும். மரியாள் மிகவும் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அதை கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். நாம் யாராயிருப்பினும் நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான ஊழியம் இதுவே ஆகும். நாம் நம்மை தாழ்த்தி நம் சரீரம், இருதயம், ஜீவியம் ஆகியவற்றை கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நம் இருதயம் விலையேற பெற்ற தெய்வீக அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். நம் அன்பு நற்கந்தத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். மரியாள் அந்த தைலத்தை எந்த மனிதனுக்கும் கொடுக்கவில்லை. அதை விற்கவும் அவள் விரும்பவில்லை. முற்றிலுமாக அதை அவள் ஆண்டவராகிய இயேசுவுக்கென்றே முழுமையாக ஊற்றிவிட விரும்பினாள். இன்று நீ ஒரு மரியாளாக இருப்பாயா? எல்லா மனத்தாழ்மையுடனும் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்திற்கு உன் தைலத்தை கொண்டு வருவாயாக. உன்னுடைய ஜீவன், உன் அன்பு மற்றும் உனக்குள்ள யாவற்றையும் நீ அவருக்கே அர்ப்பணித்து விடுவாயாக. ஆமென்.